எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது என்ன பேட்டர்ன்? ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாமா? இல்ல ஷார்ட் டெர்ம் ட்ரேட் எடுக்கலாமா? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐடிஐ. ஐடிஐ ஸ்டாக் வந்து புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன். அது பிரேக் அவுட் ஆகி மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸா ஒரு 381, 382 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஓகேங்களா? இதே ஸ்விங் ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்றதா இருந்துச்சுன்னா 381க்கு மேல க்ளோஸ் வைக்கணும் டேவ்ல க்ளோஸ் வச்சதுன்னா ஸ்விங் ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து 470 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே ஸ்விங் ட்ரேடு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா என்ட்ரி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அஹ், ஒரு 3 மணிக்கு மேல என்ட்ரி கொடுக்குது. ஏன்னா காலையில என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாரு, எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் இந்த ஸ்டாக்குன்ட்டு இல்லை, ஸ்விங் ட்ரேடு எடுக்கும்போது எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் இங்க பாருங்க, காலையில இந்த மாதிரி பேட்டர்ன் பிரேக் அவுட் மேல போயிட்டு இருக்கும். பட் க்ளோசிங் வந்து பேட்டர்ன் கீழே வச்சிருவாங்க. அது எப்பன்னா 2 மணிக்கு மேலதான் நடக்கும். அதனால என்ட்ரி எடுக்கிறது வந்து 3 மணிக்கு மேல என்ட்ரி எடுங்க. ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அது எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி. ஏன்னா டே க்ளோசிங் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும் ஸ்விங் ட்ரேட் எடுக்கும்போது. இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கை பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. மே ஓப்பன் ஆனதே வந்து இந்த பேட்டர்னுக்கு மேல தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் க்ளோசிங் வந்து கீழே வச்சிருக்காங்க. கீழே வச்சதுனால ஒரு 10 நாள் இங்கேயே சைட்வேஸ்லயே போயிட்டு இருக்கு. அடுத்த டைம் இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்போது பாருங்க, க்ளோசிங் மேல தான் இருக்கு. தெரியுதுங்களா? இந்த பேட்டர்னுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதனால மறுநாள் வந்துட்டு இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு. இதே சேம் தான் மேலே நடக்கும். ஸோ க்ளோஸ் எப்போ என்ட்ரி கொடுக்கறதா இருந்தாலும் 3 மணிக்கு மேல என்ட்ரி கொடுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சேல். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்முக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சேம் டைம் ஸ்விங் ட்ரேடுக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து டபுள் பாட்டம் இப்போ தான் பிரேக் அவுட் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்களா? இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பக்கம் தான் இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பாருங்க. அந்த ட்ரெண்ட் லைனும் இந்த டபுள் பாட்டமோட ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கு. இது வந்து ஒன்ஸ் 126 மேல டே க்ளோசிங் வருதான்னு பாருங்க. இந்த இடத்துல 126 மேல டே க்ளோசிங் வந்துச்சுன்னா இதை ஸ்விங் ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். சேம் டைம்ஸ் இதை ஷார்ட் டர்ம் ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடுக்கு இது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 144 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து டாக்டர் லால் பாத் லேப்ஸ். இது வந்துட்டு ஸ்விங் ட்ரேடுக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுவும் ஷார்ட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் பாட்டம் இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் 143 இதுக்கு மேல டேவில் க்ளோசிங் வருதுன்னு பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேல க்ளோசிங் வந்துச்சுன்னா இதை ஸ்விங் ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து 375 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஸ்விங் ட்ரேடுக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு. இதை வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது லாஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து எல்என்டி. இது வந்துட்டு ஸ்விங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுவும் புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் தான். இது இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க. இதுல வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்றதா இருந்துச்சுன்னா 350க்கு மேல க்ளோஸ் வருதா பாருங்க டேவ்ல. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு கூட திரும்ப மேல போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பட் மேல போகும். 350க்கு மேல டேவ்ல க்ளோஸ் வந்துச்சுன்னா இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து 4500 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்கை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். டெக்னிக்கலா எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நன்றி மக்களே.